வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். அன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பார்க்க போகிறோம். பயிற்சி 1.4ல் 6வது கணக்கு பாருங்கள். ஏ அப்படிங்கிறது கணம் 1 2 3 4 மற்றும் பி அப்படிங்கிறது இயல் எண்கள்னு கொடுத்துட்டாங்க. மேலும் எஃப் சச் தட் ஏ டு பி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் என வரையறுக்கப்படுகிறது எனில் இதில் 2 கணக்கு கேட்டிருக்காங்க. எஃப்பின் வீச்சகத்தை காண்க, எஃப் வந்து எவ்வகை சார்பு என காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கிடுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட கியூப். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏ கணத்துக்குள்ளே ஒவ்வொன்றா இதில் வந்து பிரதியிடணும். அப்போ எக்ஸுங்கிறது 1 அப்படின்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? எக்ஸுங்கிற இடத்துல 1 பிரதியிட்டோம்னா 1ஓட கியூப். 1 கியூப் அப்படின்னா என்னது? 1 × 1 × 1. ஒரு நம்பரை அதே நம்பரால் 3 டைம் பெருக்கணும். சரியா? இப்போ 1 × 1 × 1 நமக்கு 1 எத்தனை டைம் பெருக்கினாலும் 1 தான். அப்போ 1 பக்கத்தில் புள்ளிகளை எழுதிக்கோங்க. எக்ஸ் 1னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து 1. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம பிரதியிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 2ஓட கியூப். அப்போ 2 × 2 × 2 2 2 4 4 2 8. சரியா? அப்போ புள்ளிகளை பக்கத்தில் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்து 2னா எஃப் ஆஃப் எக்ஸ் 8. இப்போ எக்ஸ் வந்து 3 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 3ஓட கியூப். என்னது? 3 9 9 3 27. பக்கத்தில் புள்ளிகள் எழுதிக்கோங்க. 3, 27. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது 4 அப்படின்னு பிரதியிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4ஓட கியூப். எக்ஸ் கியூப் தானே 4ஓட கியூப். இப்போ 4 நம்ம 3 தடவை பெருக்கினா என்ன வரும்? 4 × 4 × 4 நாங்கள் 16. 16 × 4 எவ்வளோ வரும்? 64. இப்போ புள்ளியை பக்கத்தில் எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து 4னா நமக்கு வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 64. இப்படி எழுதிட்டு இங்கே வந்து வரிசை ஜோடிகளின் கணம் அதை எழுதிக்கிடணும். அந்த கண்டுபிடிச்ச பாயிண்டெல்லாம் இப்படி எழுதி வச்சுக்கணும். 1, 1 2, 8 3, 27 4, 64. இப்போ இதை வச்சு நம்ம வீச்சகம் எதுன்னு சொல்லிடலாமா? வீச்சகம் அப்படிங்கிறதுனா இரண்டாவதாக வர்றது நமக்கு வீச்சகம், முதல்ல வர்றது நமக்கு மதிப்பகம் அப்படிங்கிறது. சரியா? இப்போ இரண்டாவது வர்றது வீச்சகம். இப்போ எஃப்பின் வீச்சகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீச்சகம் 1 8 27 64. இதுதான் எஃப்போட வீச்சகம். அப்போ ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து எவ்வகை சார்பு என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இது நம்ம வந்து அம்புக்குறி படம் போட்டு எழுதணும். இதை பற்றி சார்பு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு இது எந்த வகை சார்பு அப்படின்னு தெரியும். சரியா? சார்புகளின் வகைகள் இருக்கு இல்லையா? அதை நல்லா பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வகை சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ வந்து நமக்கு ஏ கணம்ங்கிறது என்னது? அவங்க கொடுத்துருக்காங்க 1 2 3 4. பிங்கிறது நமக்கு என்னது? நேச்சுரல் நம்பர்ன்ட்டாங்க. 1லேருந்து 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? அதனால் இங்கே வந்து 1 போட்டு நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பாயிண்ட்டை மட்டும் இங்கே எழுதிட்டு அப்புறம் டாட் வச்சு எழுதிக்கிறோம். இப்போ வந்து நம்ம அம்புக்குறி படம் வரையலாமா? இப்போ 1ஓட 1 தொடர்புபடுத்தணும். 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64. சரியா? இப்போது இது எவ்வகை சார்பு அப்படின்னா நமக்கு இந்த ஏல உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் பியில் ஒரே ஒரு நிழல் உரு தனியாக தான் நிழல் உரு இருக்குது. சரியா? அப்போது இது என்ன சார்புனா ஒன்றுக்கொன்றான சார்பு. ஒன்றுக்கொன்றான சார்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சார்பு இருக்குது, உள்நோக்கிய சார்பு, உட்சார்புன்னு சொல்லுவோம். அது என்னென்னா இப்போ இந்த பியில் இருக்கு இல்லையா? இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு முன்னூறு இருக்கும். அது போக எல்லாத்துக்குமே இருக்காது, ஏதாவது எஞ்சி இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்குது. பார்த்திங்களா? 1 8 27 64க்கு மட்டும்தான் நமக்கு வந்து 300 இருக்குது. இதுக்கு இடப்பட்ட நம்பர்லாம் இருக்குது, 2 3 4 அந்த மாதிரி இருக்குது. 8க்கு அடுத்து 9 10. இந்த இதுக்கெல்லாம் நமக்கு என்னது இல்லை? ஒரு 300 இல்லை. இந்த வகை சார்புக்கு என்ன பேருனா உள்நோக்கிய சார்பு அல்லது உட்சார்புன்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன சார்பு அப்படின்னா ஒன்றுக்கொன்று மற்றும் உள்நோக்கிய சார்பு அப்படின்னு சொல்லணும். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.